மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது. அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும், அதே போல நில ராசியான கன்னியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர். இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் ராகு கேது பயிற்சினால துலாம் ராசி எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு ரொம்ப யோகமான ஆண்டு தான், அதிர்ஷ்டகரமான ஆண்டு தான். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. ஏன்னா அவங்கள இருக்க போகிற அமைப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு துலாம் ராசி தன்னோட பேரை தாராளமாக எழுதிக்கலாம். இவங்க போகிற இடம், இவங்க இருக்கிற இடத்துல மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே தேடி வரும், எல்லாமே கூடி வருங்க. ராகு இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மே 18ஆம் தேதியிலேருந்து 5ஆம் இடமான கும்ப ராசியில் இடம்பெறாரு. அதே மாதிரி கேது உங்களுக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில் இடம்பெறாரு. யோகத்தை கொடுக்குற ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி ஞானத்தை கொடுக்குற கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது 3, 6, 11 இந்த இடத்துல அசுப கிரகங்களோ சுப கிரகங்களோ எது இருந்தாலுமே லாபம் தாங்க சொல்லணும். அதுவும் உங்களுக்கு எல்லாமே, அதாவது முக்கியமான கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நல்ல அமைப்புல அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு தான். இன்னும் 2-3 வருஷம் நீங்க சொல்லி அடிச்சு கில்லி வெல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க துலாம் ராசினருக்கு. துலாம் ராசினருக்கு இந்த ஆண்டு மனோபலம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இடம் பெற்றிருக்காரு. மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு நீங்க ஏற்கனவே பெற்ற புண்ணியத்துக்கான பலன்களை அதிகமா கொடுக்க தான் போறாரு. ராகு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்குற கிரகம் தான். அதனால நீங்க இது வரைக்கும் எந்த மாதிரி நல்ல கர்மா சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதற்கான பலன்களை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க. அதுவும் ராகு தன்னோட பயணத்தை குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி கேது உத்திர நட்சத்திரம் சூரியன் சாரம் பெற்றதுல இருந்து பயணத்தை தொடங்குறாங்க மே மாதம் 18ல இருந்து. இந்த மே மாதம் 18ல ஆரம்பிக்கும் கேதுவோட டிராவலிங் வந்து செப்டம்பர் மாசத்துல உத்திர நட்சத்திரத்திலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு இடம்பெறாரு. அதே மாதிரி ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல டிசம்பர் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு டிசம்பர் மந்த்ல இருந்து ராகுவோட சாரமான சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறாரு. ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை கூட தான் போகுது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சோகமாகவும் மன அழுத்தமும் அதிகமாகவும் இருந்திருப்பீங்க. துலாம் ராசினர் லாஸ்ட் அக்டோபர் மந்த்ல இருந்தே சொல்ல முடியாத வேதனையை, வெளியே சொல்லிக்க முடியாத துக்கத்தெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ளே புதைச்சு வச்சு நீங்க ஒரு மௌனமாத இவங்களுக்கெல்லாம் கடந்த ஆண்டிலிருந்து துலாம் ராசினருக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். தண்ணியே அவங்க வந்து ஒரு லோன்லினஸ்ல கொண்டு போயிருப்பாங்க. யார்கிட்டையும் எங்கேயும் சேராம, யார்கிட்டையும் எங்கேயும் பேசாம, தன்னோட கஷ்டத்தை எதையும் வெளிப்படுத்தாம, யார்கிட்ட சொன்னாலும் என்ன என் கஷ்டம் தீருவா போகுது அப்படின்னு பல பேர் வந்து யார்கிட்டையும் எதுவும் வந்து முகம் கொடுத்து பேசாம ஒதுங்கி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ வந்து சமுதாயத்துல, தன்னோட குடும்பத்துல, தன்னோட சொந்தத்தை கூட கூட்டு சேர்ந்து இணைஞ்சு சந்தோஷமா வாழ்ற காலமா தான் இருக்கும். ஓகேங்க, இது டிசம்பர் மந்த் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்குது. இதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்க போகுது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இது டிசம்பர் மந்த் வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு. இதுக்கப்புறம் ராகு வந்து தன்னுடைய ராகு சாரமான சதய நட்சத்திரத்துல பயணம் தொடங்குறாரு. அதே மாதிரி கேது செப்டம்பர் மந்த்லேயே பூர நட்சத்திரத்துல இடம்பெற்றிருப்பாரு. அவர் ஏப்ரல் மந்த்ல மக நட்சத்திரத்திலேருந்து பயணத்தை செய்கிறாரு. இப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னு. ஸோ டிசம்பர்லேருந்து ஏப்ரல், மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்து கேரை எடுத்துக்கணும். அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு லேடிஸ்க்குன்னு அவங்க கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி
ஜென்ஸுக்கு வந்து பேக் பெயின் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணேன், அதனால் எனக்கு வந்து உடம்பு சோர்வாக இருக்குது, உடம்பு அலுப்பாக இருக்குன்றவங்க எல்லாம் துலாம் ராசினர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா குரு உங்களுக்கு இது வரைக்கும் நல்ல பார்வையில் நல்ல இதில் இடம்பெற்றது. இப்போ குருவும் வக்ரம் அடைஞ்சிருப்பார். இந்த டிசம்பர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்குமே வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிந்தனைகள் எல்லாமே குழப்பத்தில் ஏற்படுத்தும். சில சமயம் தடுமாறுவீங்க, உங்கள் சிந்தனையிலேருந்து நீங்கள் தடுமாறுவீங்க. உங்களுக்கு ஏற்படுற குழப்பங்களை எங்கே சரி பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்ற தெளிவில்லாமல் நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் அதிகமாகவே இருப்பீங்க. இதனால் சில சமயம் தப்பான முடிவுகளையும் எடுக்க நேரும். ஸோ துலாம் ராசினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மந்த், அதாவது இந்த இயர் எண்ட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து அதனால் பிரச்சனைகளை மாட்டிக்கிற மாதிரி இருக்குமே கண்டு. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. திரும்ப ஏப்ரலில் வந்து கேதுவோட சாரத்திலே மக நட்சத்திரத்திலே பயணத்தை தொடங்குறாரு. அதேமாதிரி ராகு சாரமான சதய நட்சத்திரத்தில் பயணித்தவர் வந்து ஆகஸ்ட் மந்த்லேருந்து அவிட்ட நட்சத்திரம், அதாவது கும்பராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குறாரு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெமிக்கல் மெடிக்கல் லைன், அதே மாதிரி ஆர்மி சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த வேலையில் இருக்கவங்களாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். இந்த வேலையில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு உடல் அசௌகரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்மி இருக்கவங்க, போலீஸில் இருக்கவங்க, சோல்ஜர்ஸாக இருக்கவங்க, ஆர்மி நேவி பைலட்டு, அதே மாதிரி செக்யூரிட்டி பேங்க் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறவங்க, கெமிக்கல் லேபரட்டரியில் ஒர்க் பண்ணுறவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கவங்க எல்லாருமே ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது தன்னுடைய வேலையினால் உடல் அசௌகரியம் ஏற்படும். தான் செய்கிற வேலை மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க கல்யாணத்துக்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்களா, நல்ல வரன் அமையும். அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக குருவோட பலன் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தை IUI/IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை செட் ஆகிடும். கல்யாணம் ஆகி உடனே குழந்தை செட் ஆகிறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசினருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட சித்தப்பா அத்தை மூலமாக ஒரு நல்ல அணுகுமுறையும் ஒரு நல்ல அனுகூலமும் பெற போகிறீங்க இந்த வருஷம். அதே மாதிரி துலாம் ராசினர் வந்து தன்னுடைய அத்தை சித்தப்பா மூலமாக ஒரு நல்ல அனுகூலமும் ஒரு நல்ல அணுகுமுறையும் பெற போகிறீங்க. இந்த ஆண்டு அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமும் ஒரு நல்ல மரியாதையும் உங்களுக்கு பெறப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரி மூலமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து பெறப்போகுது. அவங்க கூட உங்களுக்கு ஒரு கூட்டு முயற்சின்றது ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. ஸோ உங்கள் சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்க போகுது. லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வந்து தனிமைப்படுத்தி இருப்பீங்க. நீங்கள் யார்கிட்டையும் எந்த கவலையும் சொல்லாமல் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் மனப்புழுக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஆண்டு அந்த மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு நிறையவே நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க போகுது. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கும். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து லவர்ஸை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் தனியாக இருக்கிறதெல்லாம் இருந்தவங்கலாம் இந்த காலகட்டத்தில் சேரத்துக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குங்க.